என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டைஸ் ஈரா அந்த படத்தை நிறைய பேர் ரியாக்ட் பண்ண கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? டே ஆஃப் வார் based on some true events. கூடியா அந்த சிமெண்ட் இதையா? ஏன் பயப்படுறாரு? ரொம்ப நாள் ஆச்சா? விரைச்சு போயிருச்சியா கையே? அது கை அப்படியே ஸ்டிஃப் ஆயிருச்சு. கையே பயங்கரமா இருக்கு. இவர் கைய ரொம்ப நாள் ஆயிடுச்சோ. டைஸ்ரா செமையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. பிரணவ் மோகன்லால். அந்த பொண்ணா செத்து போச்சு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு மெசேஜஸ் தான் வந்துட்டு இருக்கு எனக்கு இப்பதான். அதான் கிளாஸ்மேட் போல. யா டூட், சீரியஸ்லி இறந்து 2 நாள் ஆச்சா? நேத்து தான் ஃபியூனரல். ஓ ஷிட் மேன். என்ன காரணம் தெரியுமா? நோ ஐடியா. இல்லையா அவங்க கண்டுபிடிச்சதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு இப்பதான் தெரியுது இந்த நியூஸ். நாம போகணும்ல. டேய் சொல்றா, நாளைக்கு நம்ம அங்க போலாமா? பாப்போம். ஏன் தெரியுமா அவருக்கு? அப்படி சொல்லல, ரொம்ப க்ளோஸ் மாதிரி சொல்றேன். கிளாஸ்மேட் தான், சொல்லும் போதே தெரியல கிளாஸ்மேட். ஏன் இப்படி காட்டுறாங்க? இவர் மட்டும் தனியா தான் இருக்காரு போல இருக்கு. க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அந்த பொண்ணா? செத்து போன பொண்ணா? அப்படிதான் போட்டுருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அம்மா இருக்காரா? நினைக்கிறேன். கைய பேரு இந்த நகாலாம் இருக்கு. அதே மாதிரி இவராலதான் சூசைட் பண்ணிக்கிச்சா அவரோட? வேபாயின்னு நினைக்கிறேன்.
கணக்காரு இருக்கு. அந்த ஓ அந்த வீட்டுக்கு பந்தல்லாம் எடுத்துட்டு போறான். அண்ணா தனி வீடு. கூட படிச்சவங்களா? அவளோட கிளாஸ்மேட்ஸ். என்ன பண்றீங்க? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். I'm an architect. Shankar Associates. சங்கர் சாரோட Son. ஓ இவரும் அது இதுல தான். கான்ட்ராக்ட். Okay. அப்பாவை 2-3 தடவை மீட் பண்ணிருக்கேன். இப்போ ஊர்ல தான் இருக்காரு. இல்ல, he's in US. ஓ நீங்க கனி ரிலேட்டிவா? இல்ல, நான் இவங்க நெய்பர். ஆ. வாங்க. வாங்க. அப்படியா? நானும் அவர் வீடுன்னு நினைச்சேன். மறுபடியும் நாளைக்கு காலையில் போக வேண்டியது. கனி கூட படிச்சவங்க. அந்த பொண்ணு தான் அந்த ஃபோட்டோ இருக்கு. உட்காருங்க. இல்லை பரவாயில்ல. நீங்க பேசிட்டு இருங்க. ஆ. நீங்க கிளம்புங்க. ஒன் செகண்ட். ஹலோ. மாறிக்கிட்டாரு. அங்கிள் கிரண் மாடியில் இருக்கா? ஓகே. கிரணா? டீ எடுத்துக்கோங்க. Thank you. கிரண் யாரு? அவங்க அம்மா போல இருக்கு. ஓ அந்த பொண்ணு ரொம்ப நினைக்கிறோம். பரதநாட்டியம் சடனா ஒரு இடத்துல சவுண்ட் ஏற்றிடுறான். ஆனா எப்போ இவரு தான் பயந்துட்டு இருக்காரு. பின்னாடி நின்னு சீரிட்டு இருக்கா? ஆ. அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே. தம்பியா? எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? All good. நைஸ். How are you, Kiran? ஓகே தான். இவங்க ஞாபகம் இருக்கா? ஓகேவா? கசின்ஸ் ஹரிஷ் சங்கர். அண்ட் அவன் நம்ம டஃப்ல விளையாட வருவானே. Really sorry for your loss, man. It's sad. என்ன பண்றது? எல்லாம் நேரம். கனி உங்ககிட்ட ஏதாவது சொன்னால? இல்ல இல்ல பர்சனலாக உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணல? நாங்க எப்பவும் அப்படி பேசிக்கிட்டது இல்ல. எப்படி சொல்றாரு? ஏதாவது தேவைன்னா you can always reach out to me. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ பிரச்சனை என்னன்னா என்னால் சரியா தூங்க முடியல. அவ்வளோதான். எனக்கு அங்கே ஜன்னலை திறந்தா கண்ணு முன்னாடி தெரியுறது அந்த கிணறு தான். அதுவும் இல்லாமல் நான் தான் அவளை முதல்ல பார்த்தேன். காலையில் நான் பார்த்ததும் என்ன நினச்சேன்னா ஏதோ துணி தான் விழுந்து மிதக்குதுன்னு நினச்சேன். மேலே இருந்து பார்க்குறப்ப தெரியாதுல்ல. அப்புறம் நான் தான் அப்பாவை மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு காட்டினேன். பிரச்சனை என்ன, எனக்கு இப்போவும் ஞாபகத்தில் நிற்கிறது அவளோட முகம்தான். இந்த
கிணத்துல இருந்து எடுத்தப்போ ஓ பார்த்த முகம். வா அதான் இவ்வளோ கொடூரமா இருக்கு. அதான் கண்ணுல ஒரு மாதிரி இருக்கு. அது பேய் படம்னா அப்படிதான். அப்புறம் பயம் எல்லாம் சிரிப்பா காட்டுவாங்க. ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ ஆயிருக்கு. ஏன் ரொம்ப நாளா இருக்கிறா? டின்னர் எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாம். அவங்க வீட்டுல தான் செத்து இருக்காங்க. ஏன் அம்மா தெரியல. இருந்தாங்க. உங்க லைன் கிடைக்கலன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? சார் சைட் விசிட்டுக்கு போயிருக்காருன்னு சொன்னேன். நான் பேசிக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. சரிங்க சார். போச்சு ஆரம்பிக்க போகுது. நம்மளுக்கு வேற அந்த மூஞ்ச காட்டிட்டாங்க. என்னது? ஐயையோ, இதை எதுக்கு எடுத்துட்டு? போச்சு கன்ஃபார்ம் வந்துற போது பத்திரமா வச்சுக்கிட்டாரு. நார்மலா தான் காத்திருக்குதா பெரிய என்னன்னு தெரியல. பயமா இருக்கு. இருட்டா இருக்கு. நைட்னா இருட்டா தான் இருக்கும். ஏதாவது தெரியுதா? என்ன படிச்சு? ஆளு இருக்குதா? இல்ல பெட்ல யாரோ உட்காந்தாங்களா? ஒருத்தங்க பக்கத்துல உட்காந்தா சவுண்ட். சாத்திருந்தாருல. ஓ, திறந்துருக்கா? ஆமா. வெய்தானா திருடனா? யாரியாவா பேய் படத்துல திருட ஏன் வரப்பா? போச்சு திரும்பிடாத. அப்பதான் திரும்ப. கதவு பொறுக்குது. ஐயோ, இதோ வரப்போகுது. சலங்க சவுண்டு தானே அது? ஆமா, அந்த பொண்ணு பரதநாட்டியம் ஆடுறது. போச்சு. போச்சு போச்சு, வெளில போறாரு. ஐயோ, கீழே பாக்குறாரு. குடுகுடுன்னு ஓடிடலாம் தவிர. போயிட்டாரு. ஓ, இவரா? ஏன் இவரையும் காட்டுறாங்க? இவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? ஒரு சாமியார்மா இருக்காங்க. உங்க அப்பாவா? டீ குடிங்கம்மா. இதானம்மா?
இந்த இருமலுக்கு டாக்டர்கிட்ட போய் காட்டலாம்ல. அது இந்த சிமெண்ட் தூசியால் வந்தது. சரியாயிருமா? அப்படின்னா மாஸ்காவது போட்டுக்கலாம்ல, அதுவும் இல்லை. ஓ உடம்புக்கு ஒத்துக்காத வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது செய்யலாம்ல. வேற என்ன செய்யறது? அப்பா செஞ்ச மாதிரி ஏதாவது. அப்பா மாதிரியே மந்திரமும் பூஜையும் பண்ணிட்டு இருந்தா என்ன? அந்த காலத்தில் அவர் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிருந்தா இன்னைக்கு நாம அவர் பென்ஷனை வாங்கிக்கிட்டு ஜம்முன்னு ஒரு ஃப்ளாட்டில் இருந்திருப்போம். உன்னை கவனிச்சுக்க ஒரு ஆளையும் வச்சிருப்பேன். எனக்கு யாரோட உதவியும் வேண்டாம். இதுதான் உன் பிரச்சனை. சொன்னா கேட்க மாட்டேன். நீ மட்டும் சொன்னா கேட்குறியா? நான் இன்னைக்கு கேட்காம இருந்திருக்கேன். அந்த பொண்ணை பற்றி உனக்கு தோணப்பவே சொல்லியிருந்தா அவளை காப்பாற்றி இருக்கலாம்ல. எனக்கு தோன்றதெல்லாம் ஊருக்காரங்க ஓ, கிட்ட அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்காதான் அந்த கிளாஸ் உடைச்சல, அதான் தெரிஞ்சிருக்கு போல. ஆனா இப்போ உனக்கு தோணுது நடந்துருச்சுல்ல. ஓ, அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, சாவறதுக்கு முன்னாடி. அப்பாவோட ஆசீர்வாதம். அட நீ வேறமா, ஆசீர்வாதத்தை வச்சுட்டு இங்க எதையும் வாங்க முடியாது. காசு காசு தான் இங்க எல்லாமே. இதோ ஃபோன் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தோசை ஊற்றி வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடணும். நான் போயிட்டு வரேன். ஒரு மாஸ்காவது போட்டுட்டு போ. சூப்பரா இருந்துச்சு. இது பார்ட் 1, அதாவது பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி பிரிச்சு போடலாம். ஏன்னா ஒரேடியா போட்டா போர் அடிச்சிடக்கூடாது. இது அடுத்த பாட்டு எவ்வளோ வேகமா நீங்க 500 லைக் போடுறீங்களோ அது சீக்கிரமா நாங்களும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆமா, செமையா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல, பயங்கரமா இருக்கு. இந்த பொண்ணு ஆமா. ஸ்டார்டிங்ல அது காட்டுவாங்க. அந்த ஃபேஸே ஏதோ ஏன் ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட்னா, ஏன் ரொம்ப நாளா அப்படி ஆன மாதிரி இருக்கு. அதாவது வீட்டு பக்கத்துல, உங்க வீட்டுல உள்ள பக்கத்துல கிணறு தான் கொடுத்துருக்காங்க. விழுந்திருக்காங்க. அந்த உடம்பு வந்து ரொம்ப ஊறி போய் அது விரைச்சி போயிடுச்சு. அதுக்குள்ளேயே விரைச்சி இது ரொம்ப நாள் ஆகி அதுலயே அந்த மாதிரி இருந்த இருக்கு. மாதிரி இருக்கு. ஏன்னு தெரியல. ஏற்கனவே வேற தெரிஞ்சிருக்கு. ஆமா, அவங்க ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஏதோ போன்ல மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. அவங்க மட்டும் ரிப்ளை பண்ண மாதிரி இருக்கு, இவர் ரிப்ளை பண்ணாத மாதிரி இருக்கு. மேபி அதனால சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா? சூசைடு தானான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ காட்டுறவர் வந்து, எனக்கு தெரிஞ்சு அவர் தான் பேய் ஓட்டுறது ஒரு ஆள் மாதிரி இப்போதான் புரியுது. அதனால நினைச்சேன்னா அவர் தான் பெரிய மீன்ல நான் இருப்பாரு இருக்கு. ஏன் இவரை காட்டுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா அப்படி இருக்கு. ஆனா அவர் தம்பி கிரண்ல ஒரு பையன் காட்டினான். அவன் ஏன் பயந்தான்? ஒருவேளை பார்த்தனால பயப்படுறானா, இல்ல ஏதாவது பண்ணிட்டானா என்னன்னு எனக்கும் அது ஒரு குழப்பமா இருக்கு. கவலையும் இல்லாம. இப்போ அதான் ஒரு குழப்படியாதான் இருக்கு. பேய் லைட்டா அந்த சலங்கை தான் யூஸ் பண்ணிருக்கு. என்ன போகுதுன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்